அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, உங்களை இந்த டிவிக்கு வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று நாம் இஸ்லாத்தின் மிக கடினமான நாள்களை பற்றி பார்க்க போகிறோம். இறைவனின் அருள் நம் அனைவர் மீதும் உண்டாகட்டும். வாருங்கள், பயணத்தை தொடங்குவோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் தமது இறுதி நாட்களை நெருங்கிக் கொண்டிருந்த போது கடுமையான காய்ச்சலின் வேதனையோடு போராடினார்கள். காய்ச்சலின் தீவிரம் அதிகரித்த போதிலும் அவர்கள் தமது சமூகத்தின் மீது கொண்டிருந்த அக்கறை ஒருபோதும் குறையவில்லை. தாம் வாழ்ந்த வீடான அன்னை ஆயிஷா ரலி அவர்களின் இல்லத்தில் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த போதும் கூட ஒவ்வொரு தொழுகை நேரத்தின் போதும் பள்ளிவாசலுக்கு சென்று தொழுகையை வழிநடத்த முழு முயற்சி எடுத்தார்கள். இறுதி 3 நாட்களில் ஒரு குறிப்பிட்ட நாள் அவர்கள் பள்ளிவாசலுக்கு செல்ல மிகவும் சிரமப்பட்டார்கள். அப்போது தமது அன்பிற்குரிய தோழரான அபூபக்கர் அலி அவர்களை தொழுகையை வழிநடத்தும்படி கட்டளையிட்டார்கள். இந்த நிகழ்வு தலைமை பொறுப்பை இஸ்லாமிய சமூகம் எப்படி தொடர வேண்டும் என்பதற்கான முக்கிய வழிகாட்டுதலாக அமைந்தது. உடல் ரீதியான வலி அவர்களை தடுத்த போதும் கூட அல்லாவின் மீதான நம்பிக்கை மற்றும் சமூகத்தின் கடமைகள் குறித்து அவர்கள் ஒருபோதும் சமரசம் செய்து கொள்ளவில்லை. இந்த செயலானது ஒரு தலைவரின் பொறுப்பு எந்த சூழ்நிலையிலும் நீடித்திருக்க வேண்டும் என்பதை உணர்த்தியது. அத்தியாயம் 2: இறுதி அறிவுரைகளும் வழிகாட்டுதல்களும். அது உடல்நிலை மேலும் பலவீனமடைந்த ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் சற்று தேறி பள்ளிவாசலுக்கு சென்றார்கள். அங்கு அபூபக்கர் அலி அவர்கள் தொழுது கொண்டிருக்க நபி அவர்கள் வந்து அபூபக்கர் அலி அவர்களின் அருகே அமர்ந்து தொழுகையை நிறைவு செய்தார்கள். தொழுகைக்கு பிறகு அவர்கள் கூடியிருந்த மக்கள் முன்னிலையில் இறுதி உரையாற்றினார்கள். இந்த உரையில் அவர்கள் மீண்டும் மீண்டும் சமத்துவம், நீதி, தொழுகை மற்றும் ஏழைகளுக்கு உதவுதல் ஆகியவற்றின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினார்கள். உங்களுக்கு அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் பற்றி நான் நினைவுபடுத்துகிறேன். நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் கருணையுடனும் அன்பாகவும் இருக்க வேண்டும் என்று அவர்கள் அறிவுறுத்தினார்கள். தாம் சந்தித்த ஒரு சிறு மனக்கசப்பிற்காக கூட யாரேனும் தம்மை பழிவாங்க விரும்பினால் அதை தயக்கமின்றி நிறைவேற்றலாம் என்றும் இந்த உலகமே நிரந்தரமானது அல்ல என்றும் நினைவுபடுத்தினார்கள். இறுதி நாள் வந்தது. இன்றைய தினம் அதிகாலையில் மக்கள் தொழுகைக்காக நின்றிருந்த போது நபி அவர்கள் ஆயிஷா அலி அவர்களின் அறையின் திரையை விலக்கி பள்ளிவாசலுக்குள் எட்டி பார்த்தார்கள். மக்கள் வரிசையாக நின்றிருந்த அந்த காட்சியை பார்த்து அவர்களின் முகத்தில் ஒரு பிரகாசமான புன்னகை தோன்றியது. அந்த புன்னகையே அவர்கள் தமது சமூகத்தின் மீதும் அவர்கள் அல்லாவின் பாதையில் நிலைத்திருப்பதன் மீதும் எவ்வளவு திருப்தி அடைந்தார்கள் என்பதை காட்டியது. அவர்களை பார்த்த மக்கள் மகிழ்ச்சியில் தொழுகையை நிறுத்த நினைத்த போது அபூபக்கர் அலி அவர்கள் சைகை மூலம் தொழுகையை தொடரச் சொன்னார்கள். நபி அவர்கள் மீண்டும் அறைக்குள் சென்று விட்டார்கள். அதன் பின் சிறிது நேரத்திலேயே ஆயிஷா அலி அவர்களின் மடியில் சாய்ந்தபடி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் சப்தமிட்டு, அல்லாஹ்வே, மிக உயர்ந்த நண்பன் அர் ரஃபீக் அல் அலா உடன் இணைத்துக்கொள் என்று கூறினார்கள். இவ்வாறு அல்லாவின் தூதர் முகம்மது ஸல்லல்லாஹு அவர்கள் தமது இம்மை வாழ்வை நிறைவு செய்தார்கள். அவர்களின் மறைவு ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகத்தையும் பெரும் துயரத்தில் ஆழ்த்தியது. ஆனாலும் அவர்கள் விட்டு சென்ற வழிகாட்டுதலும் குரல் வழியாக தெளிவுபடுத்திய குர்ஆனும் மறுமலர்ச்சிக்கான நிலையான அடித்தளத்தை அமைத்துக் கொடுத்தது.